Attention, standards. Attention, recitation of Quran. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد ثم انصرفوا صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. Hadith. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حب الوطن نصف من الإيمان. நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. News. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Today news. New private investment plans slumped to 20 years low in Q1. With 2 more killed, 6 militants dead in long operation at Kulgam. Taxi and auto rickshaws drivers demand ban on bike taxis in Erkadu. PM's visit to Moscow will see discussion on energy trade. Sports news. Abhishek hits maiden toll as India levels the series. Nitish firework take Royal Kings pass at the post against Super Gills, while Kovai Kings pull off a last ball hit against Tripur. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Tamil Thai voice. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நீராறும் காலெடுத்த விலமடந்து கேளலகும் சீராறுந்ததனமென திகழ் பரதம் கண்டமிதே திக்கரணம்பது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறம் திருநடலும் தருத்தரும் திலகமே அத்திலக வாசலிப்பும் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே உன் சீரிலமே திறந்து எந்த செயல் உறந்து வாட்டுவமே. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh.
Flag salute. Order. Pledge. India is my country. India is my country. And all Indians are. My brothers and sisters. I love my country. And I'm proud of it. Rich and very heritage. I shall always. Try to be. Worthy of it. I shall give my parents. Teachers. And all elders. Respect. I treat them. With courtesy. To my country. And my people. I pledge my devotion. In their well-being. And prosperity alone. Lies my happiness. Jai Hind. National anthem. जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा देव शुभ नामे जाहे देव शुभ आशीष माहे जाहे जन जिल गागा जन गण नंदन गायक जय नारद दात विदादा जय हे जय हे जय हे जय 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 Alhamdulillah. Now, I would like to call our chief dignitary to give some oration in front of our students. குட் மார்னிங். பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். தற்பொழுது இந்த தொப்பூர் கிராமத்தில் இது போன்ற ஒரு கல்லூரி இருப்பது எனக்கு இதுநாள் வரை தெரியாது. என்னை இங்கு சிறப்பு விருந்தினராக உரையாற்ற வேண்டி நமது பள்ளியிலிருந்து ஆசிரியர் அவர்கள் அழைத்த பொழுதுதான் இது போன்ற ஒரு கல்லூரி இருப்பதே எனக்கு தெரியும். இன்று உங்களை எல்லாம் இந்த இடத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். உங்களது கல்வி மேம்பாட்டிற்காக இந்த கல்லூரி நிர்வாகமானது எவ்வளவு ஒரு சிரத்தை எடுத்து உங்களை எல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக குறிக்கோளுக்காக இங்கே உங்களை கல்லூரியில் சேர்த்து மிக சிறந்த முறையில் வழிநடத்தி வருகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. அதே போல நீங்கள் எல்லாம் கல்வி என்பதன் முக்கியத்துவத்தை அறிந்து மிக சிறந்த முறையில் கல்வியை கற்று நீங்கள் சமுதாயத்தில் ஒரு மேன்மையான இடத்திற்கு சென்றடைய வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். நீங்கள் அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். கல்வி இல்லை என்றால் கண்ணில்லாதவனுக்கு சமம் என்பது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். கல்வி என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு அம்சமான செயலாகும். கல்வி இல்லையேல் உன்னால் சமுதாயத்தில் மிக சிறந்த ஒரு இடத்திற்கு செல்வது மிகவும் சிரமமாகும். நீங்கள் எல்லாம் கல்வியை கற்று சிறந்த முறையில் கல்வி என்பது உங்களுடைய பொருளாதார மேம்பாடு, குடும்ப மேம்பாடு, எதிர்கால சந்ததியினர் மேம்பாடு, இது போன்ற அனைத்து மேம்பட்ட செயல்களுக்கும் கல்வி இன்றியமையாகும். அதுவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவரும் கல்வியை திறம்பட கற்று சமுதாயத்தில் மிக சிறந்த இடத்தை அடைய வேண்டுமாய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Alhamdulillah.
We are very thankful to our Chief Dignity. His presence has given us this lighting moment, Alhamdulillah. And next, I would like to call Chief Imam of Kachamawadi, our beloved Sultan Alauddin in Hadais. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي زدني علما. طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. أما بعد. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மடிந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், நம்முடைய பெற்றோர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய முதல்வர் நாசிர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அதை சார்ந்தவர்கள், இந்த இந்தியாவிலே வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதைப் போல தாய் நாட்டை நேசிப்பதும் தர்மமாகும் என்பதாக சொல்றாங்க. இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தாலும், வேறு எந்த பகுதியிலே வளர்ந்தாலும், அந்தந்த சொந்த மண்ணை நேசிப்பது அது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது ஒரு சிறந்த தர்மமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்தார்கள். சில இடர்பாடுகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லும்படியாக அல்லாஹ் அவர்களை இடம்பெயர சொன்னார். ஹிஜ்ரத்து இந்த நாளில் கூட ஹிஜ்ரி ஆண்டு 1446 ஆண்டினுடைய முதல் நாளிலே இங்கே நாம் இருக்கிறோம். அப்ப அந்த ஹிஜ்ரத்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டதற்குரிய காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு இடம் பெயர்வதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போறதுனால சில மாற்றங்கள் ஏற்படலாம். உதாரணமாக மனக்கவலைகள் இருக்கும், அந்த கவலைகளை நீக்குவதற்காக இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லலாம். சுருக்கமாக அப்ப இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அப்ப அந்த மக்காவை விட்டு அவர்கள் வெளியாகின்ற நேரத்துல அவர்களை அறியாத ஒரு கவலை வந்து அழுதாது. காரணம் என்னன்னு சொன்ன, இங்கேயே பிறந்து வளர்ந்து இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், திடீர்னு இந்த சொந்த மண்ணை விட்டுட்டு நம்ம போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொந்த மண்ணை நினைத்து அழுதார், கவலை கொண்டார்கள். அது மாதிரி இந்த உலகத்துல வாழும் பொழுது, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்முடைய தாய் நாட்டிற்காக நாம் அதிகம் பற்று வைக்க வேண்டும். அந்த தாய் நாட்டினுடைய பற்றுதலோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு சிறந்த தர்மமாக அது எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அதை செயல்படுத்துவதற்கான பாக்கியத்தையும் இந்த கல்லூரியிலே மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்களான நீங்களும் பல மேற்படிப்புகளை படித்து வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போல சமுதாயத்திலே சிறந்தவர்களாக, சிறந்த வல்லுநர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்பதையோடு இந்த தேசத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்த மண்ணிற்கு உண்மையான மைந்தர்களாக, இந்த நாட்டினுடைய
உரிமையான குடிமக்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Alhamdulillah. In the conclusion, to give a small note of thanks, I would like to call our beloved Ustaz Ibrahim Barakari. First of all, I convey my hearty salutations to you all. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah, in this pleasant morning, Allah has gathered us in these fine occasions. In this fine occasion, we have raised our national flag as we are proving our nationality, our love towards these nations. We are expressing by this flag hosting, we are expressing our love towards this nation. First, I would like to thank the Sir G. Kesavan Sir, advocate of High Court Madras, to accept and to arrive to this program and to host a flag here. Thank you, sir. Thank you for your arrival. Alhamdulillah. I thought that you all have listened the words which have been given to you from the chief guest, the G. Kesavan sir, as he have quoted that, as he have said that he have encouraged us to educate more. The education is the only power, only thing which can change the future of this world, as our chief guest have said. So, the moral and the thing which our chief guest is coming to say to you, and you have to take that. The education is the only power. You have to take that in your hand and you have to move towards the future with that education. Education, someone says in their words, as the education is the passport to the future. For going to the future, for attempting the future in a success way, your record, you need to carry the education as a passport to the airport. My dear students, you have to understand that. There is a small story. With this story, I would conclude this program called as an elephant rope. Have you all heard the story, the elephant rope? Once a wise man walking with the elephant. There are tall and big elephants. 5 elephants are walking together in a road, in a place. They are all tied with a small rope. Have you all seen that the elephant was tied? By what the elephant was tied? It's a small rope. All the big elephants are tied with the small ropes. 5 elephants are walking together with a small rope, and the person who is guiding the elephant is with that elephant. The person who saw that asked to that guider, who is guiding, who is maintaining that elephant, he asked to that person, how the elephant haven't broke that small rope till now. The elephant have that potential, the elephant have the power to break the rope, and the elephant have the power to cut the rope. But how the elephant is controlling to that small rope. With the excitement, the person asked to the maintainer of the elephant. The maintainer replied that from the age of small age, from when the elephant is being grown, at the small age we have tied the elephant with the small rope. At that time the elephant can't break the rope. At the small age, the elephant can't break the rope. While growing up from the small age, his mindset, that elephant mindset, changed and fixed to that he can't break the rope. So the elephant till the date, when he grown up, when the elephant grown to the big stage, the elephant haven't broke the rope till the date. The moral of the story that we have to understand that once the elephant tried to break the rope at the small age, at the beginning stage, the elephant have the potential to break the rope. At that stage, once the elephant failed, the elephant didn't try to break the rope. So till the last date, the elephant having success, and the elephant having have the power to cut the rope.
we have to understand that once we have failed in a something, once we have failed in a something in our earlier stage, but we should not lose our hope to continue our process, continue our goal to achieve. We should try, we should work hard, we should work hard to achieve the failure things to, we have to change our failure things into a success one. So mother, with the story, we have to have a pledge that we should try. Whenever we fall down, there is a place we have to stand. We will stand in our future. With this, I conclude my speech, and by thanking our chief guest by making this occasion, making this assembly as a special one. Thank you, sir. Thank you once again. With this, I conclude my speech by saying Salam, Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Stand at ease. Attention. Stand at ease. Assembly dismissed.